நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்து வருகிறோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பஞ்சசசிகர் ஜனகருக்கு நாஸ்திகம் முதலியவற்றை கண்டித்து சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் நன்னடக்கையை அறிந்தவரும் ஜனக குலத்தில் உதித்தவரும் மிதிலைக்கு அதிபதியும் மோட்ச தர்மங்களை அறிந்தவருமான புத்திமானுமான ஜனகர் போகங்களை தள்ளிவிட்டு எவ்வாறு நடக்கையில் மோட்சத்தை அடைந்தார் என்று கேட்க பீஷ்மர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, மோட்ச தர்மங்களை அறிந்த அந்த ஜனகர் எந்த நடக்கையில் பெரிய சுகமான மோட்சத்தை அடைந்தானோ அந்த விஷயத்திலும் பழைய இந்த இதிகாசத்தை உதாகரிக்கிறார்கள். ஜனதேவன் என்னும் ஜனகன் மிதிலாபுரியில் சரீரம் போன பின்காலத்தில் உள்ள விஷயங்களை நன்றாக ஆலோசிப்பதில் முயற்சி உள்ளவனாயிருந்தான். அவனுடைய வீட்டில் பலவிதமான பாஷண்ட மதங்களை கண்டிப்பவர்களும் வெவ்வேறான தர்மங்களை காண்பிப்பவர்களுமான 100 ஆசிரியர்கள் எப்பொழுதும் வசித்து கொண்டிருந்தார்கள். அவன் அந்த ஆசிரியர்கள் சொல்கிறபடி இறந்த பின் ஆத்மா இருக்கிறதென்ற நிச்சயத்திலும் மறுபிறப்பை பற்றிய நிச்சயத்திலும் மிக்க சந்தோஷப்படுவதில்லை. அவன் வேத மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஆத்ம தத்துவ விஷயத்தில் மிகவும் விசேஷமாக சந்தோஷப்படுவான். அப்பொழுது பஞ்சசசிகர் என்ற பெயருள்ளவரும் கபிலையின் புத்திரருமான பெரிய முனிவர் பூமி முழுமையும் சுற்றி சஞ்சரித்து கொண்டு பிறகு மிதிலைக்கு சென்றார். அவர் சந்நியாச தர்மங்கள் அனைத்தும் தத்துவ ஞானத்தின் நிச்சயத்திற்கும் உள்ள பயனை நன்கு நிச்சயம் செய்து கொண்டவர். துவந்தங்களை விட்டு விலகியவர், சந்தேகங்கள் அற்றவர். ரிஷிகளுள் அவர் ஒருவரை மனிதர்கள் விஷயத்தில் விருப்பமற்றவர் என்றும் நிலை பெற்றதும் அழிவில்லாததும் அடைய மிக மிக அரிதுமான அந்த மோட்ச சுகத்தை தேடுகின்றவரும் என்று சொல்லுகிறார்கள். சாங்கியர்கள் அவரை உத்தம ரிஷியான கபில பிரஜாபதி என்று சொல்லுவார்கள். கபிலர் நேரில் அந்த பஞ்சசசிகர் உருவத்துடன் வந்து ஆச்சரியத்தை உண்டு பண்ணினார். அவரை ஆசுரியின் முதல் சிஷ்யரான சிரஜீவி என்றும் சொல்வார்கள். அவர் 5 பரிவாரங்களுடன் இடத்தில் 1000 வருடங்கள் செய்யத்தக்க சத்திரயாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். 5 பிரவாகம் உள்ள இடத்தில் ஸ்நானம் செய்தவரும் 5 நாள் செய்ய வேண்டிய பஞ்சாத்திரம் என்ற யாகத்தில் சமர்த்தரும் 5 கோஷங்களை பற்றிய உபாசனங்களை செய்தவரும் 5 குணங்கள் உள்ளவரும் பஞ்சசசிகர் என்று சொல்லப்படுகிறவருமான அவர் கபில மதத்தை சேர்ந்த பெரிய முனி கூட்டம் உட்கார்ந்திருக்கும் இடத்தின் அருகிலே வந்து புருஷர்களிடம் இருப்பதும் இந்திரியங்களுக்கு புலப்படாததும் பரமார்த்தமுமான அந்த பிரம்மத்தை அறிவித்தார். சத்திரயாகம் செய்த பின் தவத்தால் மீண்டும் நன்கு வினவப்பட்ட ஆசிரியரானவர் திவ்ய திருஷ்டியால் க்ஷேத்ரஜ்ஞர்களை பற்றிய பகுத்தறிவை அறிவித்தார். ஆசிரியரானவர் அந்த முனி கூட்டத்தின் ஒரே அக்ஷரமானதும் பல உருவமுள்ளதாக காணப்படுவதும் அழிவில்லாததுமான பிரம்மத்தை அறிவித்தார். அந்த ஆசிரியனுடைய சிஷ்யரான பஞ்சசிக முனிவர் மானிட பெண்ணின் பாலால் வளர்க்கப்பட்டவர். கபிலை என்று பிரசித்தி பெற்றவளும் குடும்பத்தில் உள்ளவருமான ஒரு பிராமண பெண் இருந்தாள். அவர் அந்த பெண்ணுக்கு புத்திரராய் இருக்கும் தன்மையை அடைந்து அவளிடம் ஸ்தன்ய பானம் செய்தார். அதனால் அவர் காப்பிலேயர் என்ற பிரசித்தியையும் ஞான நிலையிலுள்ள புத்தியும் அடைந்தார். இவ்வாறு கபிலையின் புத்திரரான பஞ்சசிக முனிவரின் உற்பத்தியும் அவருக்குள்ள காப்பிலேயர் என்ற பிரசித்தியும் எல்லா விஷயங்களையும் பற்றிய மிக்க உத்தமமான அறிவையும் எனக்கு பகவான் சொன்னார். அந்த பஞ்சசிகரானவர் அருகிலே வந்து தர்மம் அறிந்தவர்களுள் மிக சிறந்தவனும் ஜனக வம்சத்தில் பிறந்தவனுமான ஜனதேவன்
ஆசிரியர்களிடமும் சமமாக இருப்பதை தெரிந்து கொண்டு பல யுக்திகளால் 100 ஆசிரியர்களையும் மோகிக்கும்படி செய்தார். யுதிஷ்டிரா புத்திமானான பஞ்சசிக முனிவர் அந்த ஆசிரியர்கள் அனைவரையும் விளக்க வேண்டும் என்று குணமுள்ள பல யுக்திகளை அவர்களுக்கு சொல்லினர். ஜனகனோ கபிலையின் புத்திரரான பஞ்சசிகரை கண்டதால் அவரிடம் மிகுந்த பக்தியுடன் 100 ஆசிரியர்களையும் தள்ளிவிட்டு அவர் பின் செல்லலானான். தர்மப்படி நமஸ்கரித்தவனும் மிகவும் சமர்த்தனுமான அந்த ஜனதேவன் பொருட்டு ஞானகண்டத்தில் அறிவிக்கப்படுவது எதுவோ அந்த உத்தமமான மோட்சத்தை அவரும் சொன்னார். ஜனனத்தில் ஆசை இல்லாதிருக்கும் முறையை சொல்லிய பின் அவர் காம வழியை பற்றிய வைராகியத்தை உபதேசித்தார். கர்மத்தை பற்றிய வைராகியத்தை உபதேசித்த பின் எல்லா உலகங்களையும் பற்றிய வைராகியத்தையும் உபதேசித்தார். கர்மங்களை செய்வதும் கர்மங்களின் பயன் உண்டாவதும் எதை காரணமாக கொண்டவையோ அவ்விதமும் நம்பத்தகாததும் நாசமுள்ளதும் சஞ்சலமும் நிலையற்றதுமான மோகத்தை சொல்லத் தொடங்கினார். விநாசமானது பிரத்யட்சமாய் இருப்பதாலும் பிரத்யட்ச பிரமாணமானது உலகங்களை சாட்சியாக கொண்டதாய் இருப்பதாலும் ஆகம பிரமாணத்தால் சரீரத்தை விட வேறு ஆத்மா இருக்கிறது என்று சொல்லுகிற வாதியும் தோல்வி அடைகின்றான். எப்பொழுதும் ஆத்மாவிற்கு துன்பமும் மரணமும் கிழத்தனமும் நோயும் இயற்கையே. ஆகையால் அவிவேகத்தால் சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவை வேறாக நினைப்பது தப்பான மதமாகும். மேலும் எது உலகத்தில் யுக்திக்கு ஒத்ததாய் இருக்கவில்லையோ அதையும் சொல்வதுண்டு. இந்த அரசன் கிழத்தனம் இல்லாதவனும் மரணம் இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவரும் அப்படியே நினைத்து கொள்கின்றான். அதுபோல ஆகமும் ஆத்மா வேறு என்று கூறுகிறது. இருக்கிறதென்றும் இல்லை என்றும் இவ்வித சந்தேகத்தில் காரணம் இல்லாதிருக்கும் பொழுது எந்த அனுமானத்தை பற்றி கொண்டு உலகத்தில் உள்ள விவகாரத்தை நல்ல நிச்சயமாக சொல்ல முடியும்? ஆகமம் அனுமானம் என இந்த இரண்டும் பிரத்யட்சமன்றோ மூலமாகிறது. ஆகமமானது பிரத்யட்சத்தால் பாதிக்கப்படுகிறது. அனுமானத்தால் உண்டாகும் நிச்சயமோ சிறிதும் இல்லை. ஏதோ ஒரு விதமான இந்த அனுமானத்தில் சிந்தைப்படுகிறவனானாலும் சாதிக்கத்தக்கதொன்றும் இல்லை. ஆகையால் சரீரத்தை விட ஜீவன் என்பவன் வேறு இல்லை என்று நாஸ்திகர்களின் மதத்தில் கூறப்படுகிறது. ஆலமரத்தின் வித்தில் அதற்குள்ள காரணமும் பசுவின் ஆகாரத்தில் வெவ்வேறான பாலும் நெய்யும் வாசனை உள்ள பல வஸ்துக்களின் பாகத்தில் மத சக்தியும் 2 கட்டைகள் சேர்க்கையில் தீயின் உற்பத்தியும் தர்க்க மதத்தில் ஆத்மர் மனம் இவைகளின் சேர்க்கையால் உண்டாகும் ஸ்மிருதி என்ற ஞானமும் இரும்பை அசைய செய்யும் காந்தமணியும் ரவியின் ஒளியுடன் சேர்ந்து தீயை உண்டு பண்ணும் சூரிய காந்தம் என்னும் மணியும் தீயில் நீரை குடிக்கும் திறமை இருப்பது போல சரீரமே ஆத்மாவாக இருக்கலாம். ஆனாலும் மரணத்திற்கு பின் சரீரத்தில் 4 பூதங்களுக்கு நாசம் உண்டாவதும் தேவதைகளின் பிரார்த்தனையும் மரித்ததும் முன் செய்த கர்மங்கள் பயனற்று போவதும் ஒரு பிறப்பில் செய்யாத தர்மங்களின் பயன் உண்டாவதும் சரீரத்தை விட ஆத்மா வேறு என்ற விஷயத்தில் பிரமாணம் என்பது நிச்சயம். கீழ் சொன்ன திருஷ்டாந்தங்கள் பிரமாணங்கள் ஆகிறதில்லை. இந்த சில திருஷ்டாந்தங்கள் எல்லாம் ஜட வஸ்துவை பற்றியவைகளாக இருக்கின்றன. ஜடம் அல்லாத வஸ்துவிற்கு ஜடவஸ்துவுடன் கூடிய காரிய காரணங்கள் உள்ள ஒற்றுமை பொருத்தமுள்ளதல்ல. சிலர் அவித்யை, கர்மங்கள், சேஷ்டை, தோஷங்கள் இவைகளை சேவித்தலையும் லோபத்தையும் மோகத்தையும் மறுபிறப்பிற்கு காரணம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அவித்யையை க்ஷேத்திரம் என்றும் அப்படியே முன் செய்யப்பட்ட கர்மத்தை பீஜம் என்றும் ஆசையை உண்டு பண்ணுவதை ஸ்நேகம் என்றும் சொல்லுகிறார்கள். இது அவர்களுடைய மதத்தில் மறுபிறப்பிற்கு காரணமாகும். இந்த அத்தியாயம் தொடர்ந்து
இன்னும் இருக்கிறது. தொடர்ந்து நாளை நாம் சந்திக்கும் போது செவிக்கலாம். நமஸ்காரம்.